திருவருகை காலத்தின் 4ஆம் ஞாயிறு கிறிஸ்து பிறப்பு விழாவுக்கான இறுதிக்கட்ட தயாரிப்புக்கு இன்றைய திருவழிபாடு நம்மை அழைக்கிறது. கடவுளின் பெயரால் இஸ்ரேலை ஆட்சி செய்யும் மீட்பரின் வருகையை எதிர்நோக்க இன்றைய வாசகங்கள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றன. அன்னை மரியாவும் அவர் உறவினர் எலிசபெத்தும் சந்தித்துக் கொண்ட காட்சியை நற்செய்தியாளர் வர்ணிக்கும் விதமே அழாதிதான். அந்த உறவின் வேளையில் அங்கே நிகழ்ந்த நேர்நிலை நிகழ்வுகளை வரிசைப்படுத்தினால் நாம் வியப்படையத்தான் செய்வோம். விரைவு, வாழ்த்து, மகிழ்ச்சியின் துள்ளல், தூய ஆவின் ஆட்கொள்தல், ஆசி வளங்கள். ஆம், அன்னை மரி நமக்கெல்லாம் உறவின் மாதிரியாக திகழ்கிறார். உண்மையான ஆழமான உறவில் விரைவான அன்பின் செயல்பாடு நிகழ வேண்டும். உறவில் வாழ்த்தும் ஆசியும் பரிமாறிக்கொள்ளப்பட வேண்டும். உண்மையான மகிழ்ச்சி நிலவ வேண்டும். அனைத்துக்கும் மேலாக அங்கே தூய ஆவியின் துணை வேண்டும். நம்முடைய உறவுகளில் இந்த 5 அம்சங்களும் இருக்கின்றனவா என்று நம்மை ஆய்வு செய்வோம். அத்துடன் இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவின் போது இந்த 5 அம்ச திட்டத்தை கடைபிடித்து நமது உறவுகளை புதுப்பித்துக் கொள்வோம். எடுத்துக்காட்டாக, கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை அனுப்பும் போது வாழ்த்தும் ஆசியும் மகிழ்ச்சியும் தூய ஆவின் செபமும் இணைத்து அனுப்புவோம். அந்த வாழ்த்து நம் உறவை ஆழப்படுத்தும். வரவிருக்கும் நம் ஆண்டவரும் அமைதியின் அரசருமான இயேசுவை நம் உள்ளத்திலும் இல்லத்திலும் வரவேற்க தயாராவோம். நிகழவிருக்கும் கிறிஸ்து பிறப்பு நம்மை மகிழ்ச்சியால் நிரப்ப வேண்டும் என்று மன்றாடுவோம். முதல் வாசகம் இறைவாக்கினர் மீகா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவசனங்கள் 2-5 வரை. ஆண்டவர் கூறுவது இதுவே: நீயோ எப்ராத்தா எனப்படும் பெத்லெகமே, யூதாவின் குடும்பங்களுள் மிகச் சிறியதாய் இருக்கின்றாய். ஆயினும் இஸ்ரேலை என் சார்பாக ஆளப்போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். அவர் தோன்றும் வழிமரபோ ஊழி காலமாய் உள்ளதாகும். ஆதலால் பேறுகால வேதனையில் இருப்பவள் பிள்ளை பெறும் வரை அவர் அவர்களை கைவிட்டு விடுவார். அதன் பின்னர் அவருடைய இனத்தாருள் எஞ்சியிருப்போர் இஸ்ரேல் மக்களிடம் திரும்பி வருவார்கள். அவர் வரும்போது ஆண்டவரின் வலிமையோடும் தம் கடவுளாகிய ஆண்டவரது பெயரின் மாட்சியோடும் விளங்கி தம் மந்தையை மேய்ப்பார். அவர்களும் அச்சமின்றி வாழ்வார்கள். ஏனெனில் உலகின் இறுதி எல்லைகள் வரை அப்போது அவர் மேன்மை பொருந்தியவராய் விளங்குவார். அவரே அமைதியை அருள்வார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. Glory.
இரண்டாம் வாசகம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறைவசனங்கள் 5 முதல் 10 வரை. சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து உலகத்திற்கு வந்தபோது பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை, ஆனால் ஒரு உடலை எனக்கு அமைத்து தந்தீர். எரிபலிகளும் பாவம் போக்கும் பலிகளும் உமக்கு உகந்தவை அல்ல. எனவே நான் கூறுவது, என் கடவுளே, உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகிறேன். என்னை குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது என்கிறார். திருச்சட்டப்படி செலுத்தப்பட்ட போதிலும் நீர் பலிகளையும் காணிக்கைகளையும் எரிபலிகளையும் பாவம் போக்கும் பலிகளையும் விரும்பவில்லை. இவை உமக்கு உயர்ந்தவை அல்ல என்று அவர் முதலில் கூறுகிறார். பின்னர் உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகிறேன் என்கிறார். பின்னையதை நிலைக்க செய்ய முன்னையதை நீக்கிவிடுகிறார். இந்த திருவுளத்தால் தான் இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு முறை தம் உடலை பலியாக செலுத்தியதன் மூலம் நாம் தூயவராக்கப்பட்டிருக்கிறோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, வசனங்கள் 39 முதல் 45 வரை. அக்காலத்தில் மரியா புறப்பட்டு யூதேய மலை நாட்டிலுள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் சேக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது எலிசபெத்து வயிற்றிலிருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது எலிசபெத்து உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றிலுள்ள குழந்தை பேர் உவகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். சிந்திப்போம். தாயால் குழந்தைக்கு ஆசி. எலிசபெத்து அன்னை மரியாவை வாழ்த்தும் போது, நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே என்று வாழ்த்துகின்றார். இந்த வார்த்தைகளை அவர் தாமாக கூறவில்லை, தூய ஆவியினால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டு கூறியதாக தெளிவாக எழுதியுள்ளார். எனவே தூய ஆவியால் தூண்டப்பட்டே எலிசபெத்து இந்த வார்த்தைகளை சொல்லி மரியாவை வாழ்த்தினார் என்பதில் ஐயமில்லை. இங்கே முதலில் தாயும் அந்த தாயால் குழந்தையும் இறைவனின் ஆசி பெறுகிறார்கள் என்று எலிசபெத்து அறிக்கையிடுவதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். இது ஓர் இயல்பான உண்மைதானே. ஒவ்வொரு குழந்தையும் கடவுளின் ஆசி. அந்த ஆசியை இறைவன் தாய்க்கு வழங்குகிறார். அந்த தாயை அதே இறைவன் அந்த குழந்தைக்கும் ஒரு ஆசியாக வழங்குகிறார். எனவே இயேசுவால் மரியாவும் மரியாவால் இயேசுவும் இறைத்தந்தையின் ஆசியை பெறுகின்றனர் என்பதில் ஐயமில்லை. எனவே ஒவ்வொரு குழந்தையும் தாய்க்காக நன்றி கூற வேண்டும். ஏனென்றால் நம் தாயே நமக்கொரு ஆசி. அந்த தாயால் தான் நாம் பெற்ற அனைத்து ஆசிகளும். தாய் இல்லாமல் நாம் இல்லை. தாய் இல்லாமல் நமக்கு இறைவனின் ஆசியும் இல்லை. இது நமது மன்னக தாய்க்கும் பொருந்தும். நமது மன்னக விண்ணக தாயா மரியாவுக்கும் பொருந்தும். அன்னை மரியாவால் நாம் அடைந்த எண்ணிலடங்கா ஆசிகளுக்காக நன்றி கூறுவோமாக. மன்றாடுவோம். தாயும் தந்தையுமான இறைவா, ஒவ்வொரு தாயின் வழியாகவே நீர் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கின்றீர், வளப்படுத்துகின்றீர். என் மன்னக தாய்க்காக நன்றி கூறுகிறேன். அந்த தாயின் வழியாக நீர் தந்த ஆசிகளுக்காக கொடைகளுக்காக நன்றி கூறுகிறேன். அதுபோலவே என் விண்ணக தாயான அன்னை மரியாவுக்காகவும் நன்றி கூறுகிறேன். அந்த தாயின் பரிந்துரையால் நீர் என் மீது பொழிந்த எண்ணிலடங்கா ஆசிகளுக்காக அருள் கொடைகளுக்காக நன்றி கூறுகின்றேன். ஒரு தாயினும் மேலாக என்னை அன்பு செய்வதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றேன். ஆமென்.